போய் வந்தோம் நாராயணா ஆமா சொன்னா விளக்கமா தெரியும் ஐயா வேலும் தெரிவிக்கின்றேன் கேளாய். ஆமா தங்கு சக்கர கையன்னா கிருஷ்ண பரமாத்மா ஆனந்தவன் நாயன் கண்ணன் கிருஷ்ணன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய இந்த
அண்ட சராசரங்களை அடக்கி ஆளக்கூடிய ஏய், ஆண்டவன் ஆமா திருப்பதி ஏழுமலை இப்படி எத்தனையோ நாமங்கள் இருக்கிறது. எத்தனையோ நாம தேவர்கள் உங்களுக்கு அப்படி இருக்க ஏய், என்னை ஸ்பெஷலாக ஆமா. அப்படி சிறப்பாக சிறப்பாக பத்தவதாரி என்பார்கள். ஆமா எப்படி என்றால் இந்த அவதாரி என்று அழைப்பார்கள். எப்படி என்றால் ஏய், யுகங்களோ 4. நான்கு அதாவது ஏய், சத்திய யுகம், சக்தி யுகம், திரேட்டா யுகம், திரேட்டாயுகம், துவாபர யுகம், துவாபர யுகம், கடந்து கொண்டிருப்பதோ கலியுகம். ஆமா கலியுகம். அப்படி ஏய், 4 யுகங்கள். நான்கு யுகங்கள். இந்த 4 யுகங்களிலே ஏய், 10 அவதாரங்களை எடுத்து ஏய், உலகத்தை காத்து ரசித்து வருகின்றேன். ஃபர்ஸ்ட் வருகிறது. முதலாவதாக ஏய், மச்ச அவதாரம். பச்ச அவதாரம். மச்சம் என்றால் மீன். மீன். அதாகப்பட்டது ஏய், மறைக்கு அதிபதி பிரம்மன். மறைக்கு அதிபதி பிரம்மன். 4 தலைகளை உடைய பிரம்மனாகப்பட்டவன் ஏய், 4 வேதங்களை அமுது அளித்திருக்கின்றான். ஏய், சைலண்ட். நீதிகளையும் ஏய், நியாயங்களையும் ஆமா. கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான். ஏய், படைக்கும் தன்னுடைய பிரம்மதேவன். படைக்கு தொழில் பெருமதாரம். ஆமா. ஏய், அப்படிப்பட்ட பிரம்மதேவனை சுமந்து ஏய், சோமுகாசுரன் என்ற அசுரன். சோமகாசுரன் என்ற அசுரன். சோமுகாசுரன் என்ற அசுரன் ஏய், அவன் தந்தையரும் நேரத்திலே ஆமா. அவனை திருடி ஏய், அதை பூலகத்திலே கொண்டு வந்து ஆமா. அழிக்க முற்பட்டான். ஏய், அப்படி இருக்கும்போது நான் மச்ச அவதாரம் எடுத்து காத்திலாம மாத்தாடியா. மச்ச அவதாரம் எடுத்து அதை நான் கேட்பேன். எப்படி தெரியுமா? ஏய், மச்ச அவதாரம் மதுவன் நான் எடுத்தேன் அதை நான்கை காக்க. சாமி. அப்படி மச்ச அவதாரம் எடுத்து மச்ச அவதாரத்தை எடுத்து ஆமா. இந்த உலகத்தை ஏய், அசுரை கொண்டது மட்டுமல்லாமல் ஏய், நீதியை நாட்டினான். ஆமா. அடுத்ததாக ஏய், கூர்ம அவதாரம். கூர்ம அவதாரம். ஆமா. ஏய், கூர்மம் என்றால் ஆமை அவதாரம். ஆமே. ஆமா. ஏய், அதாகப்பட்டது தேவர்களும் அசுரர்களும் ஏய், ஏய், அமுதத்தை வேண்டி ஏய், மந்திர மலையை கொண்டு வந்து ஆமா. வாசுகி என்ற பாம்பை கையாறு பிடித்து ஏய், சமுதத்திலே ஏய், கடைந்தார்கள். வார்க்கடலை கடந்தார்கள். ஆமா. ஏய், அமுதத்தை இருப்பதற்காக. அமுதத்தை எடுத்திருக்காங்க. ஆமா. ஏய், அந்த மந்திர மலையோ ஏய், 8 லட்சம் மைல் சுற்றளவு கொண்டது. ஏய், எப்படி? 8 லட்சம் மைலுக்கு சுற்றுல் பண்ணது. ஆமா. ஏய், ஒரு மைல் என்றால் ஏய். 1.6 கிலோமீட்டர். நான் இங்கிலீஷ் தவறு. அப்படி இருக்க ஏய், 12,87,475 கிலோமீட்டர் சுற்றளவுடைய ஏய். மந்திரமலை. மந்திரமலை. அப்படிப்பட்ட மலையை வாசுகி பாம்பை கொண்டு சுற்றும் போது ஏய், ஒரு கட்டத்தில் ஒரு கட்டத்தில். ஆமா அந்த மந்திரமலையானது ஏய், ஆடத் தொடங்கியது. ஆமா. அப்பொழுது ஏய், அதை விட பெரிய ஆமையாக உருவெடுத்து ஏய். அவதாரம் கொண்டு அவதாரம் கொண்டே. அந்த மலையை ஏய், தாங்கி பிடித்து ஆமா. பார்க்கடலை கயிறு செய்து ஏய். தேவர்களுக்கு அமுதம் கிடைக்க செய்து. தேவர்களுக்கு அமுதம் கொடுக்க ஆமா. செய்தது. தேவர்களுக்கு அமுதத்தை கிடைக்க செய்து ஏய். உலகத்தின் நீதி நிலைநாட்டினேன். ஆமா. அப்படி ஏய், அடுத்ததாக வராக அவதாரம். வராக அவதாரம். ஆமா. இரண்யாட்சரன் ஏய், இரண்யகசிபு என்பவர்கள் ஆமா. 2 அசுரர்கள். ஏய், அவர்களில் ஒருவரான இரண்யாட்சரன் ஏய், பூமியை தூக்கிக் கொண்டு ஆமா. கடலுக்கடியை கொண்டு சென்று ஏய், பூமியை அழிக்க முற்பட்டான். ஆமா. அப்பொழுது ஏய், வராகம் என்று சொல்லக்கூடிய ஏய், பன்றி அவதாரம் எடுத்து பன்றி அவதாரம் எடுத்து அண்ணவன் இருந்து அண்டாவரம் நிறுத்தி. அந்த பூமியை காப்பாற்றினேன். ஆமா. ஏய், அதற்கடுத்தபடியாக ஏய், நரசிம்ம அவதாரம். நரசிம்ம அவதாரம். ஆமா. ஏய், நரசிம்ம அவதாரம் ஏய், பிரகலாதனை காப்பது. பிரகலாதன் என்று சொல்லக்கூடிய ஏய். என்னுடைய பக்தர் ஏய். பிரகலாதனை காப்பதற்காக ஆமா. வராக அவதாரத்திலே ஏய், இரண்யாட்சரை கொண்டிருந்தவா ஆமா. அவனுடைய சகோதரன் இரணிய கசி. இரணிய கசிப்பு. ஆமா. ஏய். அவன் கொடூர துஷ்டகுண்டம் கொண்டவன். கொடுல துஷ்ட கொண்டவன். ஆமா. ஏய். அவனுடைய பிள்ளை பிரகலாதனோ ஏய். என்னுடைய பரம பக்தன். ஆமா. அப்படி இருக்க ஏய், அந்த இரணிய கசிப்பு என்பவன் ஏய், பிரகலாதனை கொல்ல எத்தனையோ
போர் தொடுத்தான். ஏனென்றால் பாம்பை அனுப்புவது, ஆகால விஷத்தை கலப்பது, மலையில் இருந்து உருட்டி விடுவது, தீயினால் ஜுவாலை கொண்டு எரிப்பது என்பது போல பல சூழ்ச்சிகள் செய்தார். பல சூழ்ச்சிகள் செய்து கொல்ல முற்பட்டான். ஆமா. கடைசி கட்டத்தில் அவன் வெறி கொண்டு அகோர கோபம் கொண்டு பிரகலாதனை கேட்கின்றான். எங்கே இருக்கின்றான்? இந்த தூணில் இருக்கின்றான் அவன் கேட்கின்றான். அப்படி கேட்க தூணை அவன் நோக்கி அடிக்கும் போது தூணில் இருந்து வெளிப்பட்டேன். எப்படி? நரசிம்மமாக, நரசிம்ம அவதாரமாக அதாவது அந்த தூணில் இருந்து அதாவது நரசிம்மனானே, நானே நரசிம்மனானே. அவன் எப்படி வர வாங்கியிருந்தான் என்றால் இரண்யகசிபு என்பவன் இரவிலும் அல்லாமல் பகலிலும் அல்லாமல் சூரிய ஆயுதம் அல்லாமல் ஆகையாலே மனித உருவ அல்லாமல் சிங்கம் தலை கொண்டு மனித உருவ கொண்டு அவனை என் துணை மீது பிடித்து அவன் என்ன கேட்டான்? பூமியிலோ ஆகாயத்தோ இல்லாமல் துணை மீது 2 நாளாக துணை மீது பிடித்து சூரிய நகர்களாலே பிடித்து நரபலி வாங்கி அப்படி இந்த உலகத்தை காத்தேன் பக்தர் அப்படியாக 5வது அவதாரம் வாமன அவதாரம். ஆமா, இந்த பக்த பிரகலாதனுடைய பேரன் மகாபலி சக்கரவர்த்தி. ஆமா, அவன் நீதியோடும் நேர்மையோடும் தான் ஆண்டு வந்தான் ஆட்சி. ஆனால் இந்த ஆணவம் என்ன செய்தது என்றால் இந்திரனாகப்பட்ட இந்திர பதவியை பறித்து இந்திரனை ஓட விட்டு ஒளிய விட்டு அவன் இந்திர பதவியை உட்கார்ந்திருந்தான். அப்படி இருக்கும் போது இந்த தேவர்கள் என்னை கோரி தவம் செய்தார்கள். இரணியன் பதவிக்கு பங்கம் வந்து விட்டது, நீதான் காப்பாற்ற வேண்டும் என்று. அப்பொழுது வாமனன் என்றால் புத்த பிராமணன். புத்த பிராமணன் அவதரித்து 3 அடி மண் கேட்டு ஓரடி பூமியையும் இன்னொரு அடி வானத்தையும் இன்னொரு அடியை அவன் தலை மீது வைத்து அவனை பாதத்தில் அழைத்து அவனை ஒழித்து கட்டியிருக்கிறான். அப்படி வாமனன் எடுத்தேன். அடுத்தபடியாக அரசுராம அவதாரம். ஆமா, நேரம் இல்லை காரணத்தால் சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன். பரசுராம அவதாரம், ராம அவதாரம், பலராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம். இப்போது கலியுகம் நடந்து கொண்டிருக்கின்றார். கல்கி என்ற அவதாரம் எப்படி தெரியுமா? கல்கி பிறக்கும் போது செல்லுகின்ற வழியிலே முள் போடுவார்கள். பருவம் எய்தாமலேயே குழந்தை பெறுவார்கள். அண்ணன் தம்பி வெட்டிக் கொள்வார்கள். அப்படிப்பட்ட பலதரப்பட்ட அக்கிரமம் நடக்கும். ஆமாம், இது உச்சகட்ட எட்டும் போது கல்கி என்ற அவதாரத்தை எடுத்தேன். எப்படி தெரியுமா? எதற்காக 10 அவதாரத்தை தெரியுமா? 10 அவதாரம் பாரிபாய் நான் மேலும் தமிழ்நாடு வந்த காரணம் தெரிவிக்கிறீர்களா? அருமறை முனிவரோ
கொல்லிமலை அதாவது உலோக வைகுண்டம் என்று சொல்லக்கூடிய திருப்பதி மாமலை அப்படி தெரியுமா? இங்க ராஜாவுடனே நம்ம குடமில் எப்படி ஜொலிக்கிறது பார்த்தாயா? எப்படி எப்படி பல பலவென்று ஜொலிக்கிறது சாமி. அப்படி இருக்கு ஆடி தண்டம் தங்கு வாழும் நகரில் வாழும் அவர்கள் விருப்பம் என்னங்க நான் வந்து காட்சிருக்கேன். ஆனால் இன்றோ என்னுடைய தங்கையான இந்த பவானி பிரம்மபுத்திரியாக உருவம் கொண்டு உலகத்திலே தனித்து என்னை கோரி உங்களை கோரி நீண்ட நேரமாக சபம் செய்து கொண்டிருக்கின்றார். புறப்பட போகிறோம்.
வாழ்ந்திருப்பாயம்மா. வாழ்வாய் வளர்ந்திருப்பாய். நீரோடி வாழ்ந்திருப்பாயம்மா. அண்ணாம் சீதாராமன் தானே அண்ணா சிவரமுகனே அந்த தேவாதி தேவர்க்கெல்லாம் தேவனாக இந்த பாதாரங்களுக்கு கோடான கோடி சரணங்கள் அண்ணா. காதாரம் கொண்டு வந்த கருமுயிலே தன் பாதவே கல்யாணம் வந்திருக்கிறேன் அண்ணா. என்னை காத்து ரசித்து தர வேண்டும் அண்ணா. வாழ்வாயம்மா. என்னுடைய பாதாரத்திலும் என்னுடைய உள்ளத்திலும் எப்போதும் பிரியாமல் என் அன்புக்குரிய தந்தை கங்கா பவானியே, இந்த பூலோகத்தில் பிரம்மகுல புத்திரியாக உருவெடுத்து என்னை கோரி சவம் செய்ய காரணம் என்னம்மா? என்னவென்றால்
அண்ணா அச்சுதனே, அங்கா தினமோனி அகில சராசரங்களுக்குள் ஆமா நமக்கு தெரியாத ஒன்றுமே கிடையாது. இந்த உலகத்தையே ஒரு ஆமா அப்படி இருக்க வேதையாக நானும் அந்த பரமசிவன் கட்டளைப்படி கொண்டு இந்த உலகத்தில் உள்ள தேவதைகளும் ஸ்திரீகளும் அடைத்து இந்த தெய்வத்தம் படைத்து இந்த உலகம் முழுவதும் என்னுடைய புகழை கொண்டாடி வர வேண்டி வந்ததால் அதுபோல எனக்கு வரும் தந்தை வேண்டும்னா அப்படியே அவருக்கு அன்பு தந்தா என்னை வேண்டியபடி யாதொரு நமையும் இன்றி கோரியபடி வேண்டிய வரங்களை தந்திருக்கின்றனம்மா. எனக்கு வில்வரம் தந்தவர்கள் வேண்டுமண்ணா. மட்டுமல்ல செல்வம் தீரனும் மஞ்சளே கல்வியுள்ளோர் கற்றவரை எல்லாம் எந்த காலக்கடிமையாக செய்ய வேண்டுமண்ணா. அதுபோல எனக்கு வரம் தந்தவர்கள் அப்படியே ஆகட்டும் அம்மா. நான் வரம் தந்த பிறகு வெற்றி கொள்வார். வெற்றி கொள்ளும்படியான ஆயுதங்களை நீ வேண்டிய வரங்களை என்னிடம் பெற்ற பிறகு உன்னை யாரமா வெற்றி கொள்ள முடியும்? நாம் இந்த பூலோகத்தில் என்னை கண்டு எதிர்த்தவரெல்லாம் நான் ஜெயித்து வென்றாட வேண்டும். உங்களிடம் இருக்கும் அனைத்து ஆயுதம் உகந்த ஆயுதங்களை பார்த்து எனக்கு தந்தவர்கள் வேண்டுமண்ணா. நான் நீ கேட்ட வரங்களை தந்தேனம்மா. நீ மீண்டும் வேண்டும்படி சூலம் வேறும் அம்பு
என்னமா இமைப்பையில் எவரையும் பானத்தை கொண்டு வெற்றி கொள்ளலாமா? ஆனால் சூழ்வேல் ஆயுதம் என்று சொல்ல எத்தனை ஆயுதங்கள் இருந்தாலும் முந்தி துணையாக ஆயுதம் என்று சொல்லக்கூடிய எத்தனை ஆயுதங்கள் இருந்தாலும் எனக்கு முந்தி துணையாக வந்தவர்கள் வேண்டும்னா போட்டையில் செய்ய உன்னாலா என் துணையும் பெற்றிருக்கின்றாய். நீ எளிதாக எவரையும் நிமைப்போது வெற்றி கொள்ளலாம் அம்மா. அண்ணா எத்தனை ஆயுதங்கள் இருந்தாலும் சக்கல வேண்டிய கையணி எத்தனை ஆயுதங்கள் இருந்தாலும் எனக்கு உங்களுடைய அன்பானது என் மீது மிகுந்து இருக்க வேண்டும் அண்ணா. எனக்கு இணை போர் என்னால் செய்ய முடியவில்லை என்று பாதத்தை நினைத்திருந்தேன். இந்த நினைவை அந்த சின்ன நினைத்தவுடன் எனக்கு வந்து அருள வேண்டும் அண்ணா. அப்படியே ஆகட்டும் அம்மா. நீ எப்போது நினைக்கின்றாயோ அப்போதெல்லாம் உனக்கு அருள் புரிந்து உனக்கு துணையாக இருக்கேன்மா பெற்றுக்கொள்ளம்மா. வழியாகட்டும் சென்று வருகிறேன்மா. வாழ்வாய் வளர்ந்திருப்பாயம்மா. Hey!